அனைவருக்கும் வணக்கம். மேசராசி நபர்கள் தைரியமான, தன்னம்பிக்கை மிக்க, ஆற்றல் வாய்ந்த முன்னோடிகள் மற்றும் செயலில் இறங்குவதில் வேகமானவர்கள். இவர்கள் நெருப்பு ராசி. மன கிளர்ச்சி கொண்டவர்கள், தலைமை பண்பு கொண்டவர்கள், இலக்குகளை அடைய உத்வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட மேசராசியில பிறந்தவர்கள் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சனி பகவான் குரு பகவான் வீட்டில் இருக்கார். அதன் பிறகு 2026 இறுதியில் சனி செவ்வாய் வீட்டுக்கு செல்வதால் மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும். விவசாயத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படலாம். தங்க விலை உயர்வு அதிகமாக இருக்கும். நிலநடுக்கம், மழை, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டு தீவிரவாதிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும். நடிகர்கள், விளையாட்டுத்துறை பிரபலங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படலாம். எந்த விஷயங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அவை நீங்கக்கூடியதாகவும் சுப விரயம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வீடு புதுப்பிப்பது போன்றவை செய்வது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அலுவலகத்தில் மாற்றுவது, கூடுதல் டிகிரி படிப்புக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு. வேற்றுமொழி பேசும் நபர்கள் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. ராகு உங்களுக்கு நன்றாக உதவி செய்வார். 11வது இடத்துல இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். உங்களுக்கு லாட்ரியில் பணம் கிடைக்கக்கூடியதாகவும் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை தீரக்கூடியதாகும். எதிரிகள் விலகுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்குகளில் ஜெபிக்க உங்களுக்கு யோகம் ஏற்படலாம். எதிரிகள் சரணடைவாங்க. அசையா பொருட்களுடைய சேர்க்கை உண்டாகும். ஜூன் மாதத்திற்கு சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தாருடன் யாத்திரைகள், தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைந்து சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்து வந்த மன சங்கடங்கள் படிப்படியாக குறையும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அபிராமி அந்தாதியை படித்து வருவது உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பலம் அப்படின்னே சொல்லலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பொதுவாக மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் உண்டாகலாம். தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். மீடியாவில் நல்ல பெயர் வாங்குவீங்க. யூடியூப் ஆரம்பிக்கும் யோகம் உள்ளது. விருதுகள் வாங்கக்கூடியதாகும். தேர்தல் வேலைகளில் பங்கேற்பீங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், வெற்றி உண்டாகக்கூடிய வகையில் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பண வரவு நன்றாக இருக்குது. பழைய கடன்களை அடைத்து முடிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமன் சாலிக்கா கேட்பது உங்களுக்கு பயத்தை போக்கக்கூடியதாக இருக்குது. 7.5 சனியில் இருப்பதால் உடற்பயிற்சி அவசியம். அடிவயிறு, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். 7.5 சனி நடப்பதால் விநாயகர், அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக எங்கும் எதிலும் முதலிடத்தை பிடிப்பவர்களே, எதையுமே வித்தியாசமாக செய்து முடிப்பவர்கள் தான் மேசராசிக்காரங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகள் தீரும். இங்கிதமாக பேசி சில காரியங்களை முடித்து காட்டுவீங்க. குடும்பத்தில் உங்களுடைய கை ஓங்கக்கூடியதாகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாகும். பிரபலங்கள், வேற்றுமொழி பேசுபவர்களால் ஆதாயம் அடைவீங்க. 1/1/2026 முதல் 31/5/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் நிற்பதால் குடும்பத்தாருடன் விட்டு கொடுத்து போக வேண்டும். யாருக்கும் சாட்சி கையெழுத்து வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கு செல்வதால் சேமிப்புகள் கரையக்கூடியதாகும். புது வீடு மாறுவீங்க. தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு செல்வதால் குரு பகவான் சொந்த வீடு மற்றும் உயர்தர வாகனம் அமைஞ்சிருக்கு. வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. 1/8/2026 முதல் 2/9/2026 வரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் தம்பதிக்குள் கருத்து வேறுபாடு, மோதல்கள் வரும்.
வழக்குகளில் கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் யோகாதிபதி குருவுடன் சேர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த வருடம் பிறப்பதால் சிலருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. 7.5 சனி விரய சனி நடைபெற்று கொண்டிருப்பதால் செலவுகள் உங்களுக்கு அதிகமாகும். வெளிநாடு போகக்கூடிய விசா கிடைக்கும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க. அக்கம் பக்கத்தார அனுசரித்து செல்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேது நிற்பதால் பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிக்குங்கள். பூர்வீக சொத்து விஷயமாக அலைய வேண்டாம். 11ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் ஷேர் மார்க்கெட்டில் பணம் வரும். கொடுத்து ஏமாந்து போன தொகையின் ஒரு பகுதி கிடைக்கக்கூடியதாகும். டிசம்பர் 5ஆம் தேதி முதல் ராகு 10ஆம் இடத்துக்கு வருவதால் உத்தியோகத்தில் பணி சுமை இருந்தாலுமே சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புது பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. கேது 4ஆம் இடத்துக்கு வருவதால் அம்மாவுக்கு மருத்துவ செலவு உண்டு. இல்லத்தரசிகள் குடும்பத்தில் சின்ன சின்ன கோபதாபங்கள் வரக்கூடியதாகும். உடல் ஆரோக்கியத்தில் மெத்தனமாக இருக்காதீங்க. யோகா தியானம் செய்வது நல்லது. கன்னி பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகும். முக்கியமான முடிவுகள் தொடர்பாக பெற்றோரிடம் கலந்து ஆலோசிப்பது உங்களுக்கு நல்லது. மாணவ மணிகள் படிப்பில் ஆர்வம் பிறக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தில் வருட பிறப்பில் நல்ல ஒரு லாபம் நீங்கள் ஈட்டுவீங்க. சந்தை நிலவரப்படி கொள்முதல் செய்வீங்க. பழைய பாக்கிகளை கனிவாக பேசி வசூலிங்கள். அனுபவம் மிகுந்த பணியாட்கள் சேருவாங்க. உணவு எலக்ட்ரிக்கல் இரும்பு வகையான உங்களுக்கு லாபம் அடையக்கூடிய வகையில் கூட்டு தொழிலில் பங்குதாரர்களிடம் அவ்வப்போது உங்களுக்கு உரசல் போக்கு வரும். நேரடியாக பேசி புரிய வைக்க பாருங்கள். உத்தியோகத்தில் இனி உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க. தடைப்பட்ட சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வருட பிற்பகுதியில் கிடைச்சிருக்கு. கணினி துறையில் வெளிநாட்டில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கூடுதலான நேரம் பார்க்க வேண்டி வரும். கலைத்துறையில் மன போராட்டம் கலக்கம் விலகி உற்சாகம் பிறக்கும். தள்ளி போய் கொண்டிருந்த வாய்ப்புகள் இனி உங்களுடைய கதவை தட்டும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு விடாமுயற்சியாலும் தொலைநோக்கு சிந்தனையினாலும் வெற்றி பெற வைக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசியை பொறுத்தவரை இந்த 2026ஆம் ஆண்டு கலவையான ஒரு ஆண்டாக இருக்கலாம். உங்களுடைய தொழில் வீட்டின் அதிபதியாக உங்களுக்கு வேலையில் கடினமாக உழைக்க வைக்கும். ஆனால் அத்துடன் ஒப்பிடும் பொழுது விரும்பிய பலன்கள் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. நிதி வாழ்க்கையில் வருமானம் உங்களுக்கு நன்றாக இருக்குது. நீங்கள் அதிகம் சேமிக்க தவறிவிடலாம். நிலம் கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் இந்த நேரம் உங்களுக்கு சராசரியாக இருக்குது. கல்வியின் பார்வையில் உங்களுக்கு 2026ஆம் ஆண்டு சிறப்பானதாக இருக்குது. இந்த ஆண்டு காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என சொல்ல முடியாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலம் நன்றாக இருக்குது. திருமண வாழ்க்கைக்கு இந்த நேரம் சாதகமாக இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்ற தாழ்வுகளை காணலாம். இந்த ஆண்டு ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பலவீனமாக இருக்க வாய்ப்பு இருக்குது என்பதால் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சனி பயிற்சி அக்டோபர் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி சிறப்பாக கருதப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு பகவான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு விளைவையும் ஏற்படுத்தாது. அதே போன்று சூழ்நிலைகளில் மற்ற கிரகங்களின் தாக்கத்திற்கு ஏற்ப நீங்கள் பலன்களை பெறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் முன்னேற்றுவதற்கு மிக சிறிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் மற்றும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இதை செய்வதன் மூலம் உங்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்குது. மேச ராசியை பொறுத்தவரை திருமணமாகாத மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 பெரும் பகுதிக்கு குருவின் சாதகமான பயிற்சி காரணமாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.